அன்புள்ள மிதுன ராசி அன்பர்களே வணக்கம். மாசி மாத ராசி பலன்கள். மாசி மாதத்தில் சூரிய பகவான் கும்ப ராசியில் உள்ள சனியுடன் இணைகிறார். அப்படி இணையும் போது மாதம் முழுவதும் அங்கேயே இருப்பார். பாக்கியஸ்தானத்தில் முரண்பாடான கிரகங்களின் சேர்க்கை ஏற்பட்டாலும் ஒரு சில வழிகளில் நன்மைகள் ஏற்படும். பிதிர் சொத்துக்களில் இருந்த பிரச்சனைகள் அனைத்தும் படிப்படியாக விலகும். பாக பிரிவினைக்கு முயற்சி செய்தால் அது நடைபெறாமல் இருந்த நிலைமை தற்போது மாறும். அரசல் புரசலாக இருந்த அண்ணன் தம்பிகள் குணம் மாறி பாக பிரிவினைக்கு ஒத்து வருவர். ஆகவே பொது வாழ்வில் உள்ளவர்களுக்கு திடீரென பொறுப்புகள் ஏற்பட்டு மனக்கவலையை அளிக்கலாம். செவ்வாய் வக்கர நிவர்த்தி. மாசி 9ஆம் தேதி செவ்வாய் பகவான் வக்கர நிவர்த்தியாகி பலம் பெறுகிறார். உங்கள் ராசிக்கு 6, 11ஆம் இடத்துக்கு அதிபதியான செவ்வாய் வக்கர நிவர்த்தி ஆகுவது நன்மைதான். உத்தியோகத்தில் உறுதியாக மாற்றம் பெறலாம். மன தெளிவோடு முடிவெடுப்பீர்கள். புதிய சொந்த கட்டணத்திற்கு மாறும் நன்மை நிறைய பேருக்கு உண்டு. மனதில் என்ன நினைத்தீர்களோ அதை அப்படியே செயல்படுத்தலாம். இப்பொழுது இடம் அல்லது வீடு வாங்கும் யோகம் தங்களுக்கு உண்டு. வெளிநாட்டில் உள்ள நிறுவனங்களிலிருந்து தங்களுக்கு அழைப்புகள் வரலாம். அடுத்து மாசி 14ஆம் தேதி மீனராசியில் புதன் நீச்சமடைகிறார். ஆகவே தற்சமயம் சுக்கிரன் நீச்சமடைவு, அதாவது புதன் நீச்சமடைவது அந்த அளவுக்கு நல்லதல்ல. ஏனென்றால் ராசிநாதன் நீச்சமடைந்தால் பலம் குறைகிறது, ஆரோக்கிய தொல்லை அதிகரிக்கும், மருத்துவ செலவுகள் உண்டு. உறவினர் வழியில் மனக்கலக்கம் தரும் தகவல் வரலாம். குலதெய்வ பிரார்த்தனை, இஷ்ட தெய்வ பிரார்த்தனைகள் சமயத்தில் கை கொடுக்கும். நிதி பற்றாக்குறையால் நிம்மதியை இழப்பீர்கள். புதிய வாகனம் வாங்குவதில் தடை ஏற்படும். பெற்றோரின் ஆதரவு குறையும். எந்த காரியமாக இருந்தாலும் போராட்டம் அதிகரிக்கும். குறிப்பாக யாருக்கும் பொறுப்பு சொல்வதை தவிர்ப்பது நல்லது. பொது வாழ்வில் உள்ளவர்களுக்கு பிரச்சனைகள் அதிகரிக்கும். தொழில் மற்றும் வியாபாரம் செய்பவர்களுக்கு கூட்டாளிகளின் ஒத்துழைப்பு குறையலாம். உத்தியோகத்தில் உள்ளவர்களுக்கு சக பணியாளர்களால் பிரச்சனை ஏற்படும். கலைஞர்களுக்கு வாய்ப்புகள் கை நழுவி செல்லலாம். மாணவியர்களுக்கு மறதி அதிகரிக்கலாம். படிப்பில் கவனம் தேவை. கவன சிதறல் கூடாது. பெற்றோரின் சொற்பொழி கேட்க வேண்டும். இந்த நேரத்தில் குரு சுக்கிர பரிவர்த்தனை உண்டாகிறது. உங்கள் ராசிக்கு 7க்கும் 10க்கும் உடையவர் குரு பகவான். அவர் பகை கிரகமான சுக்கிரனுடன் பரிவர்த்தனையாகிறார். அழகு வைத்த நகைகளை மீட்பீர்கள். ஆசையாக வாங்கிய நகைகள் அனைத்தும் அழகு கடையில் நீண்ட நாட்களாக இருந்திருக்கலாம். தற்போது அதை மீட்டு எடுப்பதற்கான நேரம் வந்துள்ளது. உத்தியோகத்தில் உடன் பணிபுரிபவர்களால் ஏற்பட்ட தொல்லை அகலும். ஒரு சிலர் விஆர்எஸில் வந்து சுய தொழில் செய்யலாமா என்று யோசிப்பீர்கள். சிலர் புதிய தொழில் தொடங்க முயற்சியில் ஆர்வம் காட்டுவர். நல்ல சந்தர்ப்பங்களை நழுவ விடக்கூடாது. ஆக மிதுன ராசினருக்கு ஓரளவு நன்மையும் தீமையும் கலந்து நடக்கும். கவனமாக இருக்க வேண்டும். சென்னையில் உள்ளவர்கள் ஆதம்பாக்கம் ஆண்டாள் நகரில் உள்ள மாதாச்சேரி புவனேஸ்வரி அம்மனை சென்று வழிபடுங்கள். கஷ்டங்கள் அனைத்தும் நிவர்த்தியாகும். வாழ்க வளமுடன். மங்களம் உண்டாகட்டும்.